இது பேர் வந்து தெர்மோஸ்டாட்னு சொல்றது. ஷவருக்கு ஒரு வால்வு, இது ரெயின் ஃபால் ஷவர். உடம்புக்கு மட்டும் அடிக்கணும் அப்படின்றதுக்கு பாடி ஜெட். இது சொகுசான குளிகளுக்கு கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இப்போ இது மேல ஒரு அடுக்கு இருக்கு, மிடில் ஒன்று இருக்கு, அது கீழே ஒன்று இருக்கு. மொத்தம் 3 அடுக்கு இருக்கும். ஒரு 3 செட் ஆஃப் ஸ்பேஸ். அவ்வளோ சீக்கிரமா வந்து தண்ணி பட்டாலோ சாக்கடிக்கிறது. இது வந்து ஹாட் வாட்டர் டேப். இது டேப்லேயே ஹாட் வாட்டர் ஒரு ப்ளக்கை சொல்லிட்டு கனெக்ஷன் கொடுத்தோம்னாக்க இதுலேயே உங்களுக்கு சுடு தண்ணி வந்துக்கும். ஹாட் வாட்டர் இதுலேயே ஹீட்டர் இருக்குது. வயரை நல்ல பிராண்டாக செலக்ட் பண்ணுறது கஸ்டமரோட ஒரு கண்டிப்பான கடமைன்னு கூட சொல்லணும். ஏன்னா 10 செகண்டில் இங்கேருந்து ஒரு 4 மீட்டர் எரிஞ்சிடும். அதிகமாக போக ஃபேனோட காற்று குறையும். ஃபேனோட வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். அப்படி ஃபேனோட காற்று கம்மியாக தான் வரும். எனக்கு வந்து 3 பிளேடு தான் கரெக்டாக காற்று வந்துட்டு இருக்கும். டவரில் உடஞ்சி போனாலும் கண்டிப்பாக நான் மாற்றிடுவேன். புதுசாக வாங்கிட்டு போகும்போது உடஞ்சிருது, சுவிச்சஸ் உடஞ்சிருது, ஒரு பிளேட் உடஞ்சிருது, ஒரு லைட்டே உடச்சிடுறாங்க. என்ன பண்ண முடியும்? அதுக்காக கஸ்டமரோ அவங்க எலக்ட்ரிஷனோ போய் பேர் பண்ண நாங்கள் மாற்றிடுவோம். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு. அந்த வீடை கட்டும்போது அந்த வீட்டை முழுமையாக்க நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். சொல்லப்போனால் எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எங்கே கிடைக்குது அப்படின்னு தேடும்போது நம்ம தஞ்சாவூர்ல காவேரி நகர்ல குழந்தை இயேசு கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்கி எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்க நிறைய பொருட்கள் தரமா தராங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. எந்த விதத்தில் இருக்கு அப்படின்றதையெல்லாம் உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நான் சொன்ன மாதிரி ஷெரீஃபண்ணன் தான் வந்து கடை பற்றி சொல்ல போறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், நல்ல தரமான பொருட்கள் நியாயமான விலையில கிடைக்கக்கூடிய இடமா பேசப்படுது எல்லா பக்கம். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. எவ்வளோ வருஷம் இந்த துறையில் இருக்கீங்க? நான் வந்து 25 வருஷம் ஆச்சு. 1996 இருக்கிறேன். நம்ம கடை வந்து ராமநாதன் ஹாஸ்பிட்டலில் தஞ்சாவூரில் ஒரு சின்ன கடையாக லக்கி எலக்ட்ரிக்கல்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படியே படிப்படியாக வந்து லக்கி எலக்ட்ரிக்கல்ஸ், லக்கி டைல்ஸ்னு ஷோரூம் ஆரம்பித்தோம். இப்போ காவேரி நகரில் நம்ம இருக்கிறோம். இப்போ ராமநாதத்தில் பெரிய கடை இப்போ மாற்றிட்டோம். இப்போ காவேரி நகரில் இருக்கிறோம். இந்த கடையை வந்து ஒரு 10 வருஷமாக இந்த கடை இருக்குது. அது இல்லாமல் ராமநாதத்துலேயும் கடை இருக்குது. பக்கத்தில் டைல்ஸ் ஷோரூம், பெரிய ஷோரூம் வச்சுக்கிறோம். டைல்ஸ் ஷோரூம் ஃபுல்லாக குஜராத்தில் பர்ச்சேஸ் பண்ணி பெரிய பெரிய டைல்ஸ் நிறைய சேல்ஸ் பண்ணுறோம். இங்கே மெயினாக இந்த கடையில் என்ன இருக்குன்னா லக்கி எலக்ட்ரிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், வாட்டர் லைன் ஐட்டம் எல்லாமே இருக்குது. சொன்ன மாதிரி ஒரு தரமான பொருட்களை வந்து நியாயமான விலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசும்போது அது எப்படி சாத்தியம்னா? கொடுக்கலாம். நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட் எங்களுக்கு கம்மியாக கிடைக்குது. கம்மியாக கிடைக்கும்போது குறைச்சி ரேட்டு கொடுக்கணும், தப்பு கிடையாது. கண்டிப்பாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. என்னெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ நிறைய ஸ்விட்சஸ் அப்படின்றது பார்க்குறோம். இன்னைக்கு தேதியில் என்னெல்லாம் மாடர்னான ஸ்விட்சஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஒரு நாருடன் ஒரு பிராண்ட். இது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. சும்மா சாம்பிளுக்கு ஒரு 4 கலர் வச்சுக்கிறோம். அதில் ஸ்விட்சஸில் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, இந்த குரோம் கலர் 3 கலரில் கிடைக்குது. இதில் ஓகே. இந்த சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் கேரண்டி இருக்குது. 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. 15 வருஷம் ஒரு 1 வே சுவிட்சுக்கு கேரண்டி இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் 2017 பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறவங்க, கான்ட்ராக்டர்ஸ் நிறைய பேர், நிறைய பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் மிஸ்டேக் ஆகி சுவிட்சஸ் நிறைய கம்பெனியில் ஃபால்ட்டு. ஓகே. நாங்கள் இன்றைக்கி மாற்றி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வர சுவிட்சஸில் அந்த கம்பெனிலாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் 15 வருஷம் கேரண்டி இருக்குன்றது உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ இது மாதிரி அக்சரிஸ் எல்லாம், இந்த ஃபேன் ரெகுலேட்டரு, இந்த மாதிரி சாக்கெட்ஸ்லாம் 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. ஓகே. நாங்கள் கேரண்டினா கண்டிப்பாக மாற்றி கொடுத்துருவோம். வாரண்டினா சர்வீஸ் பண்ணி கம்பெனியில் கொடுப்பாங்க. இது கேரண்டி நான் கொடுக்குறது. மாற்றி கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக 100% மாற்றி கொடுத்துருவோம். எங்களுக்கு பில் இருக்கணும், எங்கள்கிட்ட வாங்கினதுக்கான பில் இருக்கணும். பில் இருந்தால் நிச்சயமாக மாற்றி கொடுத்துருவோம். இது மாதிரி ஃபுட் லேம்ப்ஸு, ஃபுட் லேம்ப், நைட் லேம்ப்க்காக யூஸ் பண்ணிக்கிறது நிறைய இப்போ சுவிட்சஸ்லாம் நிறைய அப்டேட் வந்துருச்சு. அதான் இப்போ பொதுவாக ஒரு ஸ்விட்சஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது ஈரக்கையோடு தொடுவோம். குறிப்பாக மழை காலத்துல எல்லாம் பயமாக இருக்கும் ஸ்விட்சஸ் தொடுறதுக்கு. அதை தாண்டி குழந்தைங்க வந்து விளையாட்டுத்தனமா ஏதாவது எடுத்து விளையாடுறது, அந்த மாதிரி அந்த விதத்துல பாதுகாப்பு எந்த விதத்துல எல்லாம் இருக்குன்னா? இப்போ மாடுலர் சுவிட்சஸ் போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு பாதுகாப்பான சுவிட்சஸ். ஏன்னா இது 3 செக்டார் சுவிட்சஸ் சொல்றது. இப்போ இது மேல ஒரு அடுக்கு இருக்கு, மிடில் ஒன்று இருக்கு, அது கீழே ஒன்று இருக்கு. மொத்தம் 3 அடுக்கு இருக்கும். ஒரு 3 செக்டார் சுவிட்சஸ். அவ்வளோ சீக்கிரமா வந்து தண்ணி பட்டாலோ சாக்கடிக்கிறதுக்கு நம்ம ஒரு இயற்கையோட இப்படி தெரியாம தைரியமா வைக்கலாம். இப்போ நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி வச்சிருப்போம். அதுல வந்து ஈஸியா தண்ணி உள்ள போயிடும். இதுல அவ்வளவு ஈஸியா போகாது. அதனால தைரியமா இப்ப மாடுலர் சுவிட்சஸ் போடும்போது பெரிய காஸ்ட் வைஸ் ரொம்ப கூட கிடையாது. வந்து ஒரு 50,000 சுவிட்சஸ் வாங்குற இடத்துல ஒரு 5,000 கொடுப்போம், அவ்வளவுதான். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா ஸ்விட்சஸ் அப்படின்றது ஓகே நார்மல் தான் ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்கு. ஆனா அதுல இந்த மாதிரி எவ்வளவு மாடர்னா மாத்திருக்காங்க, என்னெல்லாம் கஸ்டமர்ஸ் விரும்புறாங்க. அதாவது
நான் வந்து 25 வருஷம் ஆச்சுன்னு உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன். இப்போ அந்த காலத்தில் கஸ்டமர் நம்ம கடைக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, தாத்தா கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து நம்ம கடையில் வந்து இப்போ நம்ம தெரிஞ்ச கிடப்பாது, அந்த காலத்துலேருந்து நம்ம கடையில் வாங்கிட்டு இருக்கோம், பார்த்து வாங்கிப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ட்ரெண்ட் அப்படியே சுத்தம் மாறிடுச்சு. என்னன்னாக்கா இப்போ பேர பிள்ளைங்க தான் கூட்டி வராங்க. அவங்க எல்லாம் அப்டேட்டில் இருக்கிறாங்க. சுவிச்சஸ் எதாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் உடனே பார்த்துட்டு அவங்க என்னன்றது எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வயர்ஸ் எடுத்தாலும் இந்த பிராண்ட் எடுங்க, சுவிச்சஸ் எடுத்தா இந்த பிராண்ட் எடுங்க சொல்லி அவங்களே அந்த அளவுக்கு தயாராகிட்டாங்க. அப்போ என்னெல்லாம் நான் மாடர்ன் இருக்கோ அது எல்லாமே எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. டே பை டே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அவங்க கஸ்டமர் சொல்றாங்க, நாமளும் கொடுத்து தான் இருக்கிறோம். புதுசாக மாடல் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டச் சுவிச்சஸ்லாம் கூட வந்துருச்சு. டச் அப்புறம் வந்து ஹோம் ஆட்டோமேஷன் வந்துருச்சு, கோல்டு பண்ண நிறைய வந்துருச்சு. அது மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இதை பற்றி சொல்லுங்க. ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்காட்டு. இது வந்து வால் மிக்சர் சொல்றது. வால் மிக்சர் இதுல வந்து ஒரு ஃபெமிலியர் பிராண்ட்னா ஹிண்டுவேர். இந்த பிராண்டுக்கு வந்து 12 இயர்ஸ் 12 வருஷம் வாரண்டி. அதான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கேரண்டி வேற வாரண்டி வேற. வாரண்டினா ஏதாவது ப்ராப்ளம்னா எங்களோட பில்லை வச்சுட்டு கஸ்டமர் கேர்ல கூப்பிட்டு சொன்னோம்னா வீட்டில் வந்து அந்த ஸ்டெம்மை மாற்றி கொடுத்துருவாங்க. இது வால் மிக்சர். இது 3-in-1 வால் மிக்சர் சொல்றது. இது ஹாட் வாட்டர் கூல் வாட்டர் மிக்ஸ் ஆகிக்கும். இது வழியா பெட் வழியா மேலே ஷவருக்கு போய்க்கும். இந்த ஸ்பவுட் வழியா தண்ணி வந்துக்கும். இதில் ஹேண்ட் ஷவர் யூஸ் 3-in-1 வால் மிக்சர் சொல்கிறோம். இந்த செக்ஷன்ல டேப், அதாவது ஒரு மாடல் என்னென்ன மாடல் இருக்கு, ஹேண்டில் மாடல். இப்போ இந்த மாடல் ஒரு மாடல் பார்க்குறாங்கனாக்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இதுலேயே அந்த ஷார்ட் பாடி டேப்பு, ஆங்கிள் வால்வு, வால் மிக்சரு, வாஷ்பேஷன் டேப் எல்லாமே ஒரே ஹேண்டில் எடுத்துக்குவாங்க. அதுக்காக எல்லா மாடலையும் ஒன்று ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே இதெல்லாம் அதுலேயே வந்து கிச்சன் அந்த வாஷ்பேஷன் டேப்ஸ் இது. இது வந்து ஹாட் வாட்டர் டேப். இது டேப்லேயே ஹாட் வாட்டர் ஒரு ப்ளக்கை சொல்லிட்டு கனெக்ஷன் கொடுத்தோம்னாக்க இதுலேயே உங்களுக்கு சுடு தண்ணி வந்துக்கும். இதுலேயே ஹீட்டர் இருக்குது. இது அதோடவே ஃபிட் ஆகிடும். ஆமாம், ஃபிட்டடாக இருக்கும். ப்ளக்கை சொருகிட்டு டேப்பை கனெக்ஷன் கொடுத்துட்டு இன்புட் கொடுத்துருவோம்னாக்க, லைன் இன்புட் கொடுத்துருவோம்னா சுடு தண்ணி அதே மிக்ஸ் ஆகி வந்துக்கும். இதெல்லாம் இது பேர் வந்து தெர்மோஸ்டாட்டர்னு சொல்கிறது. தெர்மோஸ்டாட்டர். அதாவது இது 5-way வால்வு. இந்த வால்வு பேர் 5-way வால்வு. இதில் என்னென்ன இருக்குனாக்கா வந்து இப்போது ஷவருக்கு ஒரு வால்வு. அடுத்து இது டூவல் ஷவர் சொல்றது. இது ஒரு ரெயின் ஷவர் சொல்றது. இது ரெயின் ஃபால் ஷவர். 2 வால்வு. ரெயின் ஃபால் இருக்கும். இது ரெயின் ஷவர். இது அடுத்து இது 3வது வால்வு பார்த்தீங்கன்னா பாடி ஜெட். உடம்புக்கு மட்டும் அடிக்கணும் அப்படின்றதுக்கு பாடி ஜெட். இது 3வது. 4வது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பவுட். தண்ணி பக்கெட்ல பிடிக்கிறதா தண்ணி. 5வது வால்வு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷவர். இது 5-way வால்வு செட்டப். இது அப்படியே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வால்வு. இதுல டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர் வேணுமோ செட் பண்ணிக்குவாங்க. 30 டிகிரி 38 வேணும் 30 வேணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம்னாங்க அந்த டெம்பரேச்சர் மட்டும் வெளில கொடுத்துட்டு இருக்கும். கூட வந்துடாது. தண்ணி பிள்ளைங்க வந்து கையில சுட்டுக்க மாட்டாங்க. அது மாதிரி அது பேரு தெர்மோஸ்டாட்டர் பேரு. சொகுசான குளிகளுக்கு கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் இல்லையா? தேவையில்லாம யூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா. ஆனா இது டேப் தானா? இது கிச்சன் சிங்க் டாப்ஸ். கிச்சன் சிங்க்ல சாதாரணமா கண்டிப்பா வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் அது. கிச்சன் சிங்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருள். அதுல கவனமே செலுத்த மாட்டாங்க, பாக்கில தான் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டு ஓனர்ஸ். இது வந்து என்னன்னாக்க அவங்களுக்கு சௌரியப்படி எந்தெந்த பக்கத்துல ஃபிளெக்சிபிள் பண்ணீங்களோ பண்ணிக்கலாம். அது மாதிரி கிச்சன் சிங்க் டாப்லாம் இருக்கு. எல்லா பக்கத்துல எந்த எப்படியும் திருப்பிக்கலாம். அந்த மாதிரி திருப்பிக்கலாம். இல்ல கலர்ஸ் இருக்குல்ல, ஒரு 5-6 கலர்ஸ் இருக்குல்ல. இதுக்கு வாரண்டினா இதெல்லாம் 1 year ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி. நேரத்துல போச்சுன்னா நாங்க மாத்தி கொடுத்துருவோம். கேரண்டி தான் அது. நாங்க மாத்தி கொடுத்து 1 year வரல கேரண்டி இருக்கு. ஒரு இது ஒண்ணு இல்ல, இது உடஞ்சிருது, ஒருவேளை தண்ணி சரியா வரலன்னு சொல்றாங்க அப்படின்னா எங்க பில்ல வச்சு மாத்திக்கலாம். இதுலயே வந்து சில பிராண்டட் 12 year, இது ஹிண்டுவேர்னு ஒரு பிராண்ட். இது இதுக்கு சேம் 12 year வாரண்டி. கஸ்டமர் சர்வீஸ்ல வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே மட்டும் சொன்னா வீட்டுல வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே வீட்டுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. அதான் வாரண்டின்றது. ஆனா லைட்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா வீட்டுக்கு. அதை பத்தி சொல்லுங்க. லைட் தான் நம்ம வீட்டோட லைட் பெயிண்ட் ரெண்டு தான் வந்து வீட்டோட லுக்கை கொடுக்கறது. இதுல ஸ்பாட் லைட்னு ரொம்ப நிறைய பாத்தீங்கன்னா ஸ்பாட் கலர்ஸ் நிறைய இருக்கு. ப்ளூ, கிரீன், பிங்க், RGB கலர்ஸ். இதுலயும் பிராண்டட் இருக்கு. இதெல்லாம் 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. இந்த லேம்ப் வந்து ஒரு 90 ரூபா தான் ரேட்டு. இதுக்கு வந்து 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். நாங்க எங்களோட பில்லு வச்சுட்டு 2 வருஷத்துல எங்கள்கிட்ட போயிடுதுன்னு சொல்றாங்கன்னா, இப்போ வெளியூர்ல ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க கொரியர் அனுப்பிச்சா நான் கொரியர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 90 ரூபாய் பொருளுக்கு 2 வருஷம் கண்டிப்பா 2 வருஷம் கேரண்டிக்கு நாங்க மாத்தி கொடுக்குறோம். ஏன்னா இது எலக்ட்ரிக்கல்ல வந்து வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி போனால் நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். கம்பெனியில் கேரண்டி வாங்கியிருக்கோம், கொடுக்குறோம். நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு சிரமம் கிடையாது. அது மாதிரி வாங்கிட்டு போயிட்ட பிறகு ஒரு பேசுவாங்க, ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நம்ம கடையில் அந்த மாதிரி எக்காரணம் கூட சொல்ல மாட்டோம். அப்படியே நீங்கள் அந்த கேஷை ஃபுல்லாகவே 100% கொடுத்துருவோம். இப்போ அதான் 2 lakh வாங்குறாங்க, இல்லை ஒரு 50,000 வாங்குறாங்க, 1 lakh வாங்குறாங்க, ஒரு 10,000 பொருள் மிச்சப்பட்டு போனாலும் ஒன்றும் கவலைப்பட வேணாம். எங்களுக்கு தேவை எங்கள்கிட்ட வாங்கிட்டு போனபடி இந்த பொருள் இருக்கணும், பேக்கிங்கோட இருக்கணும். பேக்கிங்கோட இருந்து கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக பணமே கொடுத்துருவோம். நாங்கள் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு கேஷ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா அதிகமாக வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால பொருள்? இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ன்றது உள்ள நாங்கள் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் நீங்களே எங்கள்கிட்ட வந்துட்டீங்கன்னாக்கா அந்த டேட்டாஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரிட்டனுக்கு ஒரு டேட்டா, ஒரு சாஃப்ட்வேர் பில்லிங் சாஃப்ட்வேரில் தனியாக ஒரு பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, எவ்வளோ கேஷ் பண்ணுறாங்க தாராளமாக தெரியும். நீங்களே பார்க்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு
நாங்கள் கொடுத்து வாங்கிட்டோம். அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. அது கொடுத்தா அவனுக்கு கவர்மெண்ட் கொடுத்தா எப்படி நாங்கள் சேல்ஸ் பில்ல கொடுக்குறோமோ அதே மாதிரி ரிட்டர்ன் பில்லையும் கொடுத்து நாங்கள் கழிச்சிக்கலாம். அதில் வந்து ரீட்டெயிலில் வந்து அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய கடைக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ரிட்டர்ன் பண்ணாக்க வந்து காசு கொடுக்க முடியாது, டாக்ஸை பிடிச்சிக்குவேன், அப்படிலாம் கிடையாது. அதில் என்ன பில் அமௌண்ட் இருக்கா, 100 ரூபா தான் 100 ரூபா, 10,000 10,000 கையில் கேஷ் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது அந்த கலர் லைட் இல்லையா? இது வந்து ஜங்ஷன் பாக்ஸ்னு சொல்லி நம்மளுடைய வயரிங் பண்ணும்போது ஜங்ஷன் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அதுல வைக்கிறது. இது ஸ்பாட் லைட்ன்ற ஒரு பாக்ஸ்ல வைக்கிறது. ஓகே. இது வந்து கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சின்ன லைட் கபோர்ட்ல வந்து பட்டன் எல்இடி சொல்லிட்டு ஒரு ஃபேன்சி ஒரு டோர் திறக்கறாங்க, அதுக்குள்ள லைட் எரியணும், அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதுலயே வந்து இது சர்ஃபேஸ் மாடல், சின்ன சின்ன இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம்.